Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 11th physicsக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் கொஸ்டின் என்னென்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் அந்த வீடியோல என்னென்ன சொல்றேன்றது உங்களுக்கு கரெக்டா புரியும். மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 11th physicsக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் அடுத்து நீங்க எழுத போறீங்க இல்லையா? இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் 11 சாப்டர்ஸுமே இருக்குது. 2 வால்யூமே ஃபுல். சரியா? இந்த 2 வால்யூம்லையும் இருக்கக்கூடிய இந்த 11 சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய டீடைல் கொஸ்டின்ஸ் மட்டும் என்னென்ன கொஸ்டின்லாம் முக்கியமான கொஸ்டின் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீடைல்டாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம் ஃபிசிக்ஸில். அப்போ 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டினை கூட நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். நம்பிக்கையோட படிங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் நடந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வருது அப்படின்றது. சரியா? ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து கைட் பண்ணுவோம். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் மார்க் பண்ணி கொஸ்டின் நம்பர் தான் சொல்ல போகிறேன். சரியா? ஒவ்வொரு சாப்டர்லையும் புக் பேக்கில் இந்தந்த கொஸ்டின்லாம் முக்கியமானது நான் சொல்ல போகிறேன். 5 மார்க் மட்டும். இதை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே இது காமனான வீடியோ தான். சரியா? ஜஸ்ட் அந்த கொஸ்டின் நம்பரை மட்டும் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல ஸோ எல்லாமே நமக்கு ரோமன் நம்பர் 3 தான் லாங் ஆன்சர். சரி, அதனால நான் ரோமன் நம்பர் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஸ்டின் நம்பர் மட்டும் நான் சொல்லிடுறேன். சாப்டர் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். சரியா? 4 கொஸ்டின் தான் இது உங்களுக்கு சாப்டர் 1ல 4 கொஸ்டின்ஸ் தான். சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 6 இதுலயும் உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் தான். இதில் ஆல்ரெடி நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க. புதுசா நம்ம 2 3 ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் இன்னும் படிக்காம இருப்பீங்க. ஸோ அதனால அதை மட்டும் நீங்க நல்லா தரவா படிச்சிருங்க. ஆல்ரெடி படிச்ச கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சாப்டர் 3ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 6, 9, 10. இதில் தேர்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு 2 சப்டிவிஷன் இருக்கும். 2மே படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கொஸ்டின். இந்த சப்டிவிஷன் சேர்த்தோம்னா மொத்தம் நமக்கு 7 கொஸ்டின்ஸ். சரியா? சாப்டர் 3ல ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் சாப்டர் 4ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5 4 கொஸ்டின்ஸ். சரியா? தென் சாப்டர் 5 கொஸ்டின் நம்பர் 1, 5, 7, 8, 9, 10. சரியா? 2 4 6 கொஸ்டின்ஸ். தென் சாப்டர் 6ல கொஸ்டின் நம்பர் 7, 8, 9, 10, 11, 12. 6 questions. Then chapter 7ல question number 2, 8, 10, 12. 4 questions. Then chapter 8ல question number 7, 12, 13, 15, 21, 24. 6 questions. Chapter 9ல question number 1, 2, 6, 7. 4 questions.
தென் சாப்டர் 10ல கொஸ்டின் நம்பர் 3, 5, 9, 10, 4 questions. The last chapter 11ல question number 4, 12, 14ல AB closed organ pipe open organ pipe. சரியா? இதுல மொத்தம் நமக்கு ஒரு 4 questions. ஸோ மினிமம் 4 கொஸ்டின் படிக்கிறீங்க, மேக்ஸிமம் 6 கொஸ்டின் படிக்கிறீங்க ஒவ்வொரு லெசன்லையும். சரியா? இதை நம்ம சப்டிவிஷன் சேர்த்தனால 7 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு புக் பேக்லையும் நீங்கள் ஒவ்வொரு லெசன்லையும் புக் பேக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் 11 சாப்டருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 150 5 மார்க் கொஸ்டின்ஸாவது இருக்கும், புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும். பட் நம்ம எவ்வளோ தான் படிக்கிறோம்? 8, 12, 18, 25, 35, 45, 49, 53 கொஸ்டின்ஸ் தான் படிக்கிறீங்க. இந்த 53 5 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் தரவா படிச்சீங்கன்னாவே போதும். 150 கொஸ்டினுக்கு வெறும் 53 கொஸ்டின்ஸ் தான் படிக்கிறீங்க. இந்த 53 கொஸ்டின்ஸை நீங்கள் தரவா படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 5 × 5 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு, ஹாஃப் இயர்லி 2024க்கு. ஸோ இதே தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கொடுப்போம், அவ்வளோதான். இதில் நீங்கள் தரவா இருந்துட்டு இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இந்த 53 கொஸ்டின்ஸை நீங்கள் தரவா பண்ணிட்டீங்கன்னா இது கூட ஒரு 7-8 கொஸ்டின்ஸ், அதிகபட்சம்னா ஒரு 60 கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அப்போ இதை நம்ம ஹாஃப் இயர்லிக்கு தரவா ஆயிட்டோம்னா பப்ளிக் இன்னும் ஒரு 6-7 கொஸ்டின் படிக்கிறதுன்றது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு தரவு பண்ணுங்க. கண்டிப்பாக ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் 11th ஃபிசிக்ஸில் உங்களால் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியும் 5 மார்க் கொஸ்டினில். அப்புறம் அடுத்து நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கும் கொடுப்போம். சரியா? ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்கக்கூடியவங்க லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா என்னன்றது தெரியல. தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.